பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 3:11 அவர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபகுக் 2:3 அந்த தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் உண்டு. அது நிச்சயம் நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் தாமதிப்பது போல தோன்றலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், வாழ்க்கையில் தாமதங்கள் வரும்போது மனம் தளராதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாமதத்தின் பின்னாலும்